ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பிற்கு தடை விதிக்க கோரியும் ஈரோடு வஉசி பூங்காவில் இரவு பகலாக பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் மஹ்பூல் அகமது தரும் தகவல்களை பார்க்கலாம். ஈரோடு வஉசி பூங்கா மைதானத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு தொடர்ந்து மூன்றாவது நாளாக இரவு பகலாக மாணவர்களும் பொதுமக்களும் ஜல்லிக்கட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுறதுக்காக நம்ம மாணவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். மேடம், இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை நாளாக பண்ணுறீங்க, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? 3 டேஸாக இங்கே போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு நேற்று நம்மளோட வந்தது கிடையாது. நான் ஓரளவுக்கு எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஹிஸ்ட்ரியில் நான் தெரிஞ்ச வரைக்கும் மொரஞ்சதார கரப்பா வரலாற்று காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாம் காளையோடு நாம் வளர்ந்துருக்கோம். நாம் காளை நம்ம எப்படி விவசாயம் பண்ண தமிழன் என்னைக்கு ஆரம்பித்தானோ அன்னைக்கே நம்ம காளையை நம்ம அண்ணன் தம்பியை நம்மளும் வளர்த்து நம்மளோட அது பாடுபட்ட ஒரு விஷயத்த நம்மளுக்கு வரலாறே தெரியாமல் அப்படியே அமைச்சிட்டாங்க. நான் ஒரு 12th மேலே படிக்கையில் தான் எனக்கு வரலாறே ரீகால் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். எல்லாம் டெக்னாலஜி போயில வரலாறு படிக்கிறப்ப தான் தெரியுது. அப்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, நம்ம யாருக்குமே தெரியலையே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பீட்டாவால் மக்கள் எல்லாம் மக்களோட என்னுடைய சகோதரிகள்லாம் போராடுறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய வரலாறை எங்களுக்கு தெரிய வச்ச இந்த பீட்டாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த போராட்டம் இன்னும் மிகப்பெரிய லெவலில் வரும், எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம். தமிழரோட அடையாளம் என்னன்னு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நாங்கள் அதில் வின் பண்ணுவோம். இது நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இது நாங்கள் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம். பீட்டா அமைப்பை தடை செய்வதற்காக அகிம்சை முறையில் காந்தியை போன்று போராடுவோம் என மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக ஈரோடு வஉசி பூங்காவிலிருந்து மஹ்பூல் அகமது.